வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கருவேப்பிலை பொடி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருமே கருவேப்பிலை பொடி சேல்ஸ் பண்றாங்க. ஆனா இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ என்னுடைய கைப்பக்குவத்துல கருவேப்பிலை பொடி சூப்பரா போயிட்டு இருக்கு. வாங்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்போ நான் என்ன மாதிரி பொருள் எல்லாம் யூஸ் பண்ணி நான் கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நீங்க பார்க்கணும். வாங்க நம்ம என்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தான் மெயின். இந்த கருவேப்பிலையை நிழலையே உணர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன். தனியா, மிளகு, கட்டி பெருங்காயம், ஜீரகம், தேவையான அளவு சால்ட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. அதாவது கருவேப்பிலையில் ஒரு சிறு கசப்பு தன்மை இருக்கும். அப்போ இந்த வேர்க்கடலையை நம்ம போட்டு வறுத்து அரைக்கும் போது ஒரு இனிப்பு தன்மையோட அந்த கசப்பை அடித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம வேர்க்கடலை யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் பூண்டு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு பூண்டு ஸ்மெல்லு பிடிக்கும், அதனால் நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் பொடி அரைச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் கருவேப்பிலை தாங்க அதிகமாக போடணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னென்னலாம் போட்டிருக்கிறேன்றதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் செய்யும் போது இதனுடைய அளவுகள்லாம் மாறும். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கருவேப்பிலை பொடி கம கம கமன்னு வாசனை அப்படியே தூக்குது. இந்த மாதிரியான ஒரு கருவேப்பிலை பொடியை நீங்கள் வாங்கி அந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது தான் தெரியும் அதனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த பொடியை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத சொல்லிடுறேன். குழம்பு மசாலா, மஞ்சத்தூள், இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி, சாம்பார் பொடி, இப்படி நம்மக்கிட்ட எல்லா விதமான மசாலா பொடியும் இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு தேடி மசாலா வந்துடும். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.